ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம HTML வந்து லிங்க்ஸை பத்தி பார்த்துப்போம். அந்த லிங்க்ஸை வந்து எப்படி சிஎஸ்எஸ் மூலியமா வந்து ஸ்டைல் பண்ண போறதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ பை டிஃபால்ட் HTML வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும்னா ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்க்கு நம்மளுக்கு ரீடைரக்ட் பண்ணி தரும். ஸோ அந்த ரீடைரக்ட் பண்ணும்போது விசிட்டடா இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் வயலட் கலர்ல இருக்கும். அது விசிட்டடா இருந்துச்சுன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே பை டிஃபால்ட் ஒரு கலர்ல இருக்கு இல்லையா? இந்த கலர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். யூசிங் CSS லிங்க்ஸ் அதுதான் எப்படிங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பை டிஃபால்ட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிங்க் இருக்கு. ஸோ அந்த 4 லிங்க்குமே கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறேன். தென் இப்போ இதுதான் பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வயலட் கலர். இதை தான் நம்ம நட்டு சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துக்கிறேன். அதனால மார்ஜின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மார்ஜின் சம்திங் லைக் 6 பிக்சல்ஸ் அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்பேசிங் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அந்த லிங்க் வந்து அன்விசிட்டடா இருக்கும்போது, அதாவது அந்த லிங்க் யாருமே கிளிக் பண்ணல. ஸோ தட் அது அன்விசிட்டடா இருக்கு. அப்ப எனக்கு எந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு செலக்டர் இருக்கு. அந்த செலக்டர் என்ன பண்ணும்னா, வெதர் இந்த HTML லிங்க் கிளிக் ஆயிருக்கா இல்லையான்ட்டு HTML கோட் கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு சொல்லும். அப்ப அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும்ன்ட்டு நம்ம CSSல நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அந்த வந்து செலக்ஷன் வந்து நம்ம டேக் கூட இருக்கலாம். இல்ல வந்து ஒரு கிளாஸ் இல்ல ஐடி வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு லிங்கா தான் இருக்கணும். இதுல வந்து ஒரு கோலன் வைக்கணும். ஆஃப்டர் தட் நம்ம ஒரு கோலன் வச்ச பிறகு விசிட்டட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங். ஸோ விசிட்டடா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதுக்காக அது வந்து நம்ம அது கலர் அப்படின்னு சொல்லி பண்றோம். ஸோ இதுக்கு எனக்கு கலர் வந்து சம்திங் லைக் கிரீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த லிங்க்கு கிளிக்கே பண்ணல. அன்விசிட்டடா இருக்குன்னா, அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம லிங்க் பாஸ் பண்ணா போதும். ஸோ இங்க வந்து கலர் ரெட் அப்படின்னு குடுத்து ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அன்விசிட்டடா தான் இருக்கு. அதனால நம்மளுக்கு கலர் வந்து ரெட்டா தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த லிங்க்க வந்து இப்ப இந்த மவுஸு இங்க நான் ஹோவர் பண்ணும்போது, அந்த லிங்க் மேல ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒரு எஃபெக்ட் வேணும். ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அப்ப இந்த ஹோவர்ன்னு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு கலர் வந்து பிளாக் கலர்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப இந்த மவுஸ நீங்க ஹோவர் பண்ணும்போது எனக்கு பிளாக் கலர்ல எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. எகெயின் நான் மவுஸ் அதுலேருந்து எடுத்துட்டேன்னா, பை டிஃபால்ட் கலருக்கு போயிருது. ஏன்னா, அது வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அன்விசிட்டடா இருக்கனால நம்மளுக்கு அது ரெட் அப்ளை ஆகுது. இந்த இடத்துல நான் உன்னியும் கூட அப்ளை கேட்கலாம். லைக் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் குடுக்குறேன். ஸோ செமிகோலன் ரொம்ப முக்கியம். சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் வந்து நன்னுன்னு குடுக்குறேன். ஸோ இப்ப இத ஹோவர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அண்டர்லைன் எடுத்துட்டு வெறும் இந்த டெக்ஸ்ட் கலர் மட்டும் எனக்கு அப்ளை ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாரி நம்ம என்ன இதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். லிங்க்குக்கு மட்டும் கிடையாது. ஒரு டிவ்வுக்கு கூட ஒரு ஹோவர் அப்ளை நம்ம பண்ண முடியும். அத நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த லிங்க் செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஸ்டைலிங் எனக்கு வரணும் அப்டின்னா வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அப்ப செலக்டட் ஆக்டிவ்ன்ற ஒண்ணு இருக்கு. ஆக்டிவ். ஸோ இதுல வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கலர்ல வந்து நான் வந்து வயலட் ப்ளூ அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ எப்பப்பலாம் இத நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து வயலட் கலர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து நான் கிளிக் பண்ணனால எல்லாமே வந்து வயலட் கலர் மேட்ச். ஒன்ஸ் நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு அந்த சிஎஸ்எஸ் அப்ளை எனக்கு ரெடி ஆயிடும். ஸோ நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இப்ப கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், எனக்கு அந்த வயலட் கலர் எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகுது. ஸோ இத நான் மவுஸ அந்த ரைட் கிளிக் அமுத்திட்டே இருக்கிறனால உங்களுக்கு இந்த கலர் தெரியுது. நான் ரிலீஸ் பண்ணேன்னா, எனக்கு அது ரீடைரக்ட் ஆயிருக்கு நெட் இல்லனால. ஸோ இப்படிதான் நம்ம வந்து அந்த சிஎஸ்எஸ் லிங்க்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது. இதே மாரி நம்ம வந்து ஆ சிஎஸ்எஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அதுல வந்து எப்படி ஸ்டைல் பண்ணலாம்? அப்புறம் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டேபிள்ஸ்க்குலாம் எப்படி நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாங்கிறத வந்து நல்லா பார்க்கலாம்.